தேங்க்யூ ஸோ மச். எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்ஸ் டு மை டைரக்டர் மரியா. ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர், திருப்பி ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் வந்து லான்ச் பண்ண ரொம்ப சந்தோஷம். என் ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் இப்படி ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. செம ரெஸ்பான்ஸ், படம் முடியும் போது செம கிளாப்ஸ், ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்கு. அப்பாஸ் சார் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்துல ஜார்ஜ் சார் வந்து இந்த படத்தையே தாங்கி நின்றுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இந்த படத்தை பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வேர்டை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. செமையா இருக்கு ரெஸ்பான்ஸ். கண்டிப்பா ஜார்ஜ் சாருக்கு தான். இதை நான் சொல்ல, தனுஷ் சார் சொன்னாங்க படம் பார்த்துட்டு. அவ்வளோ இமோஷனலா இருந்தாங்க. எண்டு வந்து எல்லாருமே அழுதுட்டாங்க படம் கிளைமேக்ஸ் அப்போ. ஸோ ரொம்ப ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்ல மெமரி இந்த படம். எனக்கு லாஸ்டா நான் பாடின சாங் இப்ப இந்த படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு. நான் ஒன்ன மறந்தேனே ராசாய ராசா, என்ன மன்னிப்பாயா நீ ராசாய ராசா. ஹாப்பி ராஜ் படம் சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பியாவே எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். சினிமால இந்த மாதிரி படங்கள் வந்து டைரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி ஜார்ஜ் மில்லியன் சார் மூவி, அவரோட ஆக்டிங் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அப்பாக்களோட அந்த ஈர்ப்பு, அன்பு, பாசம் எல்லாமே ஜார்ஜ் மில்லியன் சார் கொடுத்துருக்காரு. எல்லாருமே இந்த குடும்பத்தோட வந்து பாருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த மாதிரி படங்கள் தான் எல்லாத்துமே கொடுக்கணும் சினிமாவில். நான் கேட்டுக்கணும் எல்லா டைரக்டருக்கு. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் சாருக்கு கம்பேக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மூவி நல்லா இருக்கு. தேங்க்யூ. செம்ம இமோஷனலாக போகும். செகண்ட் ஆஃப்லாம் வேற லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் லவ் ஸ்டோரி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நல்லா ஜென்சி லவ். அதுக்கப்புறம் ஃபேமிலிலாம் இன்வால்வ் ஆகணுன்னே, என்னடா இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ், நம்ம எல்லாருமே லவ் பண்ணி தப்பு பண்ணுறோம்ல. ஸோ அது எவ்வளோ நம்ம தப்பு ரைட், அவங்கள நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் நம்ம பசங்கன்னு சொல்லிட்டு நான் நிற்கிற அப்பா அம்மாங்களுக்காக டெடிகேட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி அப்பா அம்மாங்க கிட்ட நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பாசமாகவும் அவங்கள புரிஞ்சுட்டு நம்ம நடந்துட்டு அவங்கள நம்ம எப்பவுமே நம்ம பேரை கெடுத்துக்காத மாதிரி நம்ம இருக்கணுன்ற மாதிரி மூவி கொடுத்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி பியாண்ட் பிக்சர்ஸ்க்கு. நான் வந்துட்டு கௌரி மேமோட ஆடி இருப்பேன் அந்த மலை சாங்குக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஷீ இஸ் ஸோ நைஸ் டு மீ பர்சனலி ஆல்சோ. என்னோட ரொம்ப ஹார்டஸ்ட்ல அவங்கள நான் மீட் பண்ணேன். அண்ட் என்னை வந்துட்டு எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு சூப்பராக பண்ணுற பானு, பண்ணு, நல்லா பண்ணு, எப்பவுமே நம்ம பண்ணலாம். ஷீ சச் அ கியூட் சோல். இப்போ கூட ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்ன இருக்கு, நீ நிறையா பண்ணணும்னு என்னை எப்பவுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுவும் மணியானா என்னை எப்படியும் ஆட வச்சிட்டாங்க. எனக்கு ஆடவே வராதுங்க, ரொம்ப கன்றாவே ஆடுவேன். என்னவா நீ தள்ள அடிச்சு ஆட வச்சுட்டாங்க மணியானா. நீங்க கொடுத்த ஒரு இதனால தான் நான் இங்கே இன்னைக்கு இருக்கேன். ரொம்ப நன்றி. அப்பாஸ் சார் பின்னிட்டாருங்க. ஆக்டிங்கை விடுங்க, அவர் ஸ்டெப்ஸை போய் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ரொம்ப நன்றி. கிளைமேக்ஸ் வந்துட்டு செம்ம இமோஷனலா இருக்குங்க. குடும்பம் சேர்ற மாதிரி தான் போகும். ஆனா அது எப்படி அவங்க எடுத்துட்டு போயிருப்பாங்கன்றது வேற லெவல்ல இருக்கும் கதையில. ஸோ தயவு செஞ்சு போய் பாருங்க படத்தை. செகண்ட் ஆஃப் வேற லெவல்ல இருக்கும். எழுந்து போயிடாதீங்க, கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு போங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா போய் என்ஜாய் பண்ற மூவி இது. கேங்கா போயிட்டு ஃபன் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். செம்மையா இருக்கு. லாஸ்ட்ல எமோஷனல் டச் கொடுத்தாங்க. செம்மையா அதான் எமோஷனல் அந்த அப்பா சென்டிமெண்ட் கனெக்ட் ஆச்சு. நல்லா இருந்துச்சு. ஆமா இல்ல நல்லா இருந்துச்சு. அவரே அங்க சொல்லியிருந்தாரு மியூசிக் நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. இல்ல எல்லா ஷார்ட்ஸ் எல்லாம் கிளீனா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அப்பாஸ் சார் சொல்லணுமா, சொல்ல வேண்டியது இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஜிவி ரீலோடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கம்பேக்காக இருக்கும். தேங்க்யூ. செம்ம வைப். எல்லாம் போய் ஆடி இருந்தோம், ஸ்கிரீன் முன்னாடி போய் எல்லாரும் ஆடி இருந்தோம். நல்லா சூப்பர். படம் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவர் செம்மையா, அவரோட எமோஷனல் சீன்ஸ் செம்மையா கனெக்ட் ஆகிருந்தது. செம்ம ஃபன்னா. ஆமா, எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஃபுல் படமும் நல்லா தான் இருந்தது. எல்லாமே பக்காவா இருந்தது. கனெக்ட்ன்றதோட எனக்கு லைக் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் செம்மையா இருந்தது. ரொம்ப நிறைய அழுக வச்சுது, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ரீலோடிங் ஜிபிக்கு பேரு நல்லா இருந்துச்சு. படத்துல ரைட்டிங்கோட ரைட்டிங் டைரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்பாஸ் சார் அப்புறம் ஜார்ஜ் மில்லியன் சார் தான் படத்தோட மெயின் பில்லர்ஸ். சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு.
பெரிய கம்பேக் கிளைமேக்ஸ்லாம் செம்ம எமோஷனல் இருந்துச்சு படம். ஜஸ்டின் வந்திருக்காரு. அவரும் படம் மியூசிக்காவும் சரி படமும் சரி காமெடி சீன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் ஜிவியோட அம்மா வந்த கீதா கைலாசம் மேடம் அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர். 10க்கு 10 தருவேன். சூப்பரா இருந்தது. கோரியோகிராஃபியும் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா பெரிய அப்பா பையன் சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்பாவோட பாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரா இருக்கு. நல்லா படம். இல்ல இந்த பாடி ஷேமிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல பேரண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு கரெக்டா சாங்ஸ் சூப்பரா இருக்கு. வைபா இருக்கு சாங்ஸ்லாம். போரே அடிக்கல. செம கிரிப்பிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். மேம் இந்த 2026 வந்து என்னன்னு தெரியல, எல்லாம் எல்லாரும் ஒரு ஸ்டைல்ல பண்றாங்க பார்த்தா. இந்த படம் பிளாக் பஸ்டர் மேம். படம் எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான், நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் வரவேற்கப்படும் படம். ஏன்னா வந்து நம்ம அப்பா நம்ம எவ்வளவு ஒரு சிலர்லாம் அப்பா நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அப்பா இருக்கிறவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. இதுதான் கதை ஒன்லைனு. ஸோ ஜஸ்டின் பிரபாகர் ஒரு மியூசிக்லயும் ஜிவி சார் பாட்டுலயும் சரி எல்லாருமே பயங்கரமா பண்ணிருக்காங்க அவங்க வேலை. இதுல வந்து மெயின் வந்து யாருன்னா ஜார்ஜ் மரியன் சார் தான். பூமர் அங்கிள் மாதிரி அவர் சொல்லி ஸ்டார்டிங்ல வந்து குதிரை முட்டை கலாய்ப்பாங்க. அது கிடையாது. அதுக்காக என்னென்ன விஷயம் என்னென்ன ட்விஸ்ட் இருக்குன்னு வந்து தியேட்டர்ல வந்து குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய பையன். அவங்க பையனை கூட்டிட்டு வாங்க. அப்பாவும் அவன் பையனும் எல்லாருமே வந்து குடும்பத்தோட வந்து பாருங்க. அந்த மாதிரி படம் பயங்கர கனெக்ட் ஆகி அழுதுந்தாங்க இருந்தார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அழுவ வச்சிட்டாரு. பயங்கரமா ஆட்ட வச்சு ஒரு சில விஷயம்லாம் வந்து டிராவல் பண்ண வச்சாரு. வேற லெவல். ஹேட்ஸ் ஆஃப் டு ஜார்ஜ் மரியன் சார் ஜார்ஜ் மரியன் சாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப், ஜிவி சாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப். நடிப்பு எல்லாருமே அவங்க வேலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் மேமும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதிர்ச்சாரும் அவரும் காமெடி செம்மையா பண்ணியிருக்காரு. மதுரை முத்து சார் மறந்துட்டேன், அவரும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அப்பா சார் அவர் ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம லாங்குவேஜ் தாங்க பெஸ்ட். நம்ம லாங்குவேஜ் தமிழ் தாங்க. எப்பவுமே தமிழ் வந்து ஒரு ஃபிளேவர்ல கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே உப்பா கட்டிட்டு இருந்தாங்க ஒரு டைம். நல்லா தான் நம்ம தமிழ் படத்தை வந்து அப்படி சொல்லிருக்காங்க. இனிமேலாம் அப்படியே கிடையவே கிடையாது. இந்த வருஷம் மட்டும் பாருங்க, 2026 ஃபுல்லாவும் பாருங்க சரிங்களா. வேற லெவல். ஒரு ஃபிளேவர் ஒரு இதாக கொடுத்துட்டே வராங்க. லைனா தாய் கிழவிலேருந்து ஒரு சப்ஜெக்ட், யூத்ல ஒரு மெசேஜ், இதுல ஒரு மெசேஜ். ஹாப்பியா போறாங்க. எல்லாம் வறுத்து செம்மையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த தீபாவளிக்கு எங்க அரசன் வராரு. அதையும் பாருங்க. அது வேற ஒரு ஃபிளேவர். அவ்வளவுதான். ஓகேங்களா. தேங்க்யூ.